ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். சரஸ்வதி விஜய். ஃபங்க்ஷன் வந்துட்டாவே நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது, பறக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஜோஷில் வந்து நம்ம உள்ளே இறங்கி அப்படி கடன்னு ஓடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தாங்க இப்போ ரோமாவோட காது குத்தி திருவிழா ஸ்டார்ட் ஆகிருச்சு. நாங்கள் எல்லாமே அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இடம் பார்க்குறது, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் சமாச்சாரம் முடித்து செகண்ட் 2.2க்கு வருவோம். 2 வந்து என்னன்னா 2 ஓடவே முடியாது. 2.0, 2.1, 2.3, 2.4, 2.5. 12ஆம் தேதி ஃபங்க்ஷன்னா 11ஆம் தேதி வரை நடந்துட்டு இருக்கோம். அதுதான் ஷாப்பிங். ரோமாவோட காதணி ஷாப்பிங் பிகின்ஸ். வாங்க வீடியோக்குள்ள ஹால் வீடியோ பார்க்க போலாம். ஸோ ரோமாவுக்கு வந்து காது குத்தை முன்னிட்டு இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம். அது வந்து வேறு யாருக்கும் இல்லை, பிரசித்தியாவுக்கு. ஈரோட்டில் தான் வந்து தேடணும்னு சொல்லிட்டு ஈரோட்டின் மைந்தி மம்மி வந்து இங்கே வந்து தேடணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இங்கே தான் ரொம்ப பிடிக்குமா. இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் எங்கே போய் பண்ண போகிறோம் மம்மி? ஏன் எங்கே பண்ண போகிறோம்? பரணி சில்க்ஸில் போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். எனக்கு தெரியாமல் பின்னாடி என்ன புதுசுன்னு எனக்கு தெரியல. வாங்க போகலாம். ரோமா ஹாய். என்னம்மா? போது போ, அழகா இருக்கு. அம்மு நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிக்கல லெஹங்கா, இது நல்லா இருக்கு. சரியாப்பா எப்பா ரெடிமேட் சாரி போல. அழகா இருக்குடி அம்மு. இது சைடு ஜிப்பெல்லாம் இருக்கு. அவசரப்பட்டு ஏற்கனவே போடலாம். லூஸா தான் இருக்கு. அதனால லூஸ் மாதிரி தெரியுது. அதுக்குள்ள போய் ட்ரையல் பார்த்தா கூட நல்லா தெரியாம பார்த்து பிச்சு விட்டுறாத. பெரிய வேலையாச்சு. அந்த கலர் கிடைக்கணும். சரஸுக்கு சும்மாவே நல்ல மாடலா ட்ரெஸ் போட்டா பிடிக்கும். மாடல் இல்ல, இது ட்ரெடிஷனல். இது வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தீபாவளிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டா சரஸ. அவளுக்கு அப்படியே மனிஷா கோயிலால அவள் பேர் என்னன்னு அதிதி மாதிரி அவளுக்கு நினைப்பு வந்துருச்சு. அவளுக்கு சரஸுக்கு என் பொண்ணு ரியாக்ஷனை பாருங்க. அவளுக்கு பிடிக்கல. பிரஸ்தியா அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்கு? எல்லாமே அழகா இருக்கு. நான் இப்படிதான் ஆசைப்படுவேன். அம்முக்கு எடுத்திருக்கேன். 1 மினிட் சாரி ஒன்று எடுத்திருக்கேன். அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இனிமேல் எந்த ரிசப்ஷன் எதா இருந்தாலுமே போகணும். எங்க அம்முக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் திங்ஸ் பிடிக்காது. ஆனாலும் அவர் ரசிப்பா இருக்குன்றதுக்காக கண்டிப்பா அம்முக்கு நாங்க இன்னொன்று பார்க்க போறோம். வெரி குட் மம்மி. இது வந்து ஜெயா பையனை அடிக்கடி கூட்டுவாரு இந்த கடையில. என்னோட பாருங்க. இங்க சொல்ற கேளு. ஜெயாப்பா அடிக்கடி எனக்கு கூட்டுவாரு. தள்ளுபடியப்பா எவ்வளவு டென்ஷனா பாருங்க. சரி வீடியோ அதே சொன்னோம்னா பின்னாடி இடிச்சுக்கு போறாரு. சரஸுக்கு இது போட்டோன்னா ஒரு ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள் அடிக்கடி ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரமாக அடிக்கடி பரணிக்கு தான் பர்ச்சேஸ் வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கூப்பிட்ட போய் என்ன மம்மி நீங்கள் போங்க மம்மின்ட்டே வந்தா. இப்போ வாயில் இருக்க அத்தனை பழம் தெரியுதுங்க. 32 தெரியுதுங்க எனக்கு. அப்படியா? அட்லீஸ்ட் 28 பழம் தெரியுதுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையுமே சரஸுக்கு நான் எப்பவுமே போட்டு ஆசைப்படுவேன், அழகு பார்ப்பேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லைக் இட் சரஸ். தேங்க்யூ. ஓகே ஓகே. என் மருமகளுக்கு ஒரு நடிகை மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு பரணி சில்க்ஸ் வந்தேன்னு. இனிமேல் வந்து இல்லை பரணி சில்க்ஸ் சொல்லலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என் மருமக வந்து ஒரு மாதிரி ஆசேஷனாக வந்தா. இப்போ பார்த்தா அவளுக்கு என்ன எடுக்கணும் எல்லாமே பிடிச்சிருச்சான். இன்னைக்கு 4 எடுத்துட்டா. நாளைக்கு அப்படி வாங்க மாட்டோம். அதனால நாங்கள் வாங்கணும். கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். நான் என் மருமகளுக்காக 10 ரூபா ஒதுக்கிட்டேன். ஓகேவா? இது பாருங்க மாடல். இங்க காட்டு. பிரசித்தி அங்க திரும்பு. A few moments later. இங்க பாருங்க.
எனக்கு ரோமா செல்லம் இங்க பாரு சுத்து வாவ் ஏ மித்ரன் இது அழகா இருக்கா பாரு அழகா இருக்கா இது வாங்கிடலாமா ரோமாக்கு ஏ அழகா இருக்கு திரும்புறோமா நேரா இங்க பாரு அம்மாவா இதே நல்லா இருக்குமே The next morning. சரசு பெசித்து எங்கள் அம்மா அம்மு இவங்கெல்லாம் பண்ண ஷாப்பிங்கை பார்த்துருப்பீங்க. இந்த ஷாப்பிங் வந்து ரோமா காதணி விழாவோட அஸ்திவார ஷாப்பிங் தான். தொடக்கம். ஆமாம். ஊனா ஆனா போட்டிருக்காங்க. ஊனா ஏ அந்த இதுல மேல ஷீட்ல ஊ போடுவோம்ல அந்த ஊ. அதோட பட்ஜெட்லாம் பார்த்தா எனக்கு எந்த அளவுக்கு தலை சுத்துன்னு தெரியல. ஆமா 17ஆம் தேதி வேற போகணுமா. இதுல என்ன விஷயம்னா சரஸோட ட்ரெஸ்ஸுக்கு போட்ட பில்லை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு வேல்யூவை சொன்னான். என்ன சரசு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துட்டேன்னு கேட்டேன். அவளுக்கு மட்டும் எடுத்ததுன்ட்டா அது தீபாவளி பர்த்டே என்னென்னமோ சேர்த்து எடுத்துட்டேன்னு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட ஹால் தான் நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா காலையிலேயே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி இப்படி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதை உங்களோட ஷேர் பண்ணுறோம். எங்களை எல்லாம் சொன்னீங்க சொன்னப்பெல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்களே உணர்ந்து மாறிட்டோம். ஏன் சுண்டல் ஒயிட் சுண்டல் நல்லா சாப்பிடுங்க. காலையில் சாப்பிட்றாங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் மாத்திட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். கொஞ்சமா ஒயிட் ரைஸ் அதோட சப்பாத்தி அதாவது ஒரு டம்ளர் தான் எல்லாத்துக்குமே. ஆமா கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணிட்டு புரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி சாப்பிட்றோம். நைட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் 8:30க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடறோம். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்றோம். அதான் இந்த இடத்துல நின்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் ஆஃபீஸர். ஓகே எந்த அளவுக்கு வந்து உடம்பு கன்வீனியன்ட்டா இருக்குன்றதை நாங்கள் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப டைஜஷன் இஷ்யூலாம் இருந்துச்சுலாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ரச சுட சுட நல்ல நெய் வாட்டாமல் ஊட்டி ஒரு சப்பாத்தி எவ்வளோ நெய் ஊட்டி ஊட்டி காட்டு. இவ்வளோ சாஃப்டான ஒரு சப்பாத்தி என் மனைவியால் தான் சுட முடியும். போஸ்ட்டாக அப்படியே பேப்பர் சப்பாத்தி மாதிரி இருக்குங்க. கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி சரசோட சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. அப்படியே நாக்கில் கரைஞ்சி ஊருங்க. அங்கே பாருங்க நெய்யை பாருங்க. இது சரசுக்கு போகிற ஸ்பெஷல் சப்பாத்தி. நம்மளுக்கெல்லாம் கரண்டி தூக்கி மேலே மட்டும் காட்டி விட்டுருவா. நெய் ஊற்ற மாட்டான். நிறைய வித்தியாக சாப்பிடுவா. அவள் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லா செஞ்சு தர மாட்டான். தட் இஸ் சரஸ்வதி சாப்பாடு ஃபுட்டி. பிரசித்தியாவையும் ரோமாவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தோன்னா பிரசித்தியா சாப்பிட மாட்டான். சாயங்காலம் 4 மணிக்குள்ள டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஒன்றும் சாப்பிட மாட்டான். சாப்பிடாம எங்கே போவேன்? ஜிம்னாஸ்டிக் போவா. இன்றைக்கி ஏதோ 5 o'clock தான் போவா. இன்றைக்கி ஏதோ ஒர்க் அவுட்லாம் பண்ணணுமா. அதனால் சீக்கிரம் போயிட்டாங்க மேடம். மாஸ்டர் வந்து லோயர் பாடி குறைக்க சொன்னார். அதனால மாஸ்டர் என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு கேட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தேன்னா எங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்றனால முன்னாடியே போகிறான். ரோமாவும் வந்து டார்ச்சர் பண்ணி நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். இவன் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறான்னு அவங்களோட நான் போய் ஷேர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து சண்முகா நகரில் இருக்குங்க. ரோமாவே சேர்த்து விட்டோம். 3 இயர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்னு சொன்னாங்க. பட் ரோமா 2 கிளாஸஸ் போயிட்டு நான் போகலன்றதுனால அவளை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவள் பார்த்துட்டு அப்பா என்ன சேர்த்து விடுப்பா நான் எப்படிப்பா பண்ணிட்டோம் வீட்டில் ஒரு கம்பி இருக்கு அதில் ஏறி சுற்றுட்டுமான்னு நான் கேட்டுட்டு இருந்தா. இவளோட நிறைய சின்ன பசங்களும் வராங்க. இது ஒரு 5 minutes இப்படியே நின்னாங்க. அதுலேயும் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. எனக்கே பார்க்க பயமாக இருந்துருச்சு. பிரசித்தியா நான் போகிறேன் நீ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த முழு ஈடுபாடோட ப்ராக்டிஸ் பண்ணால் சீக்கிரம் கற்றுக்கலான்றதை நான் பிரசித்தியாவை பார்த்து. பிரசித்தியா லாஸ்ட் 1 month ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற டான்ஸை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆடுறப்ப நிறைய ஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகணுன்றதுக்காக இப்போயே ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் 2 monthsக்கு அப்புறம் பாக்ஸிங் சிலம்பம்லாமும் கற்றுக்க போகிறா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக வந்து பாருங்கள் சாப்பிடாம இந்த டயரை போட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டம்பிள்ஸ் தூக்கிட்டு இல்லை வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஃப்ரைடே டிவோஷனல் டே ஈவினிங் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து எங்கள் அம்மா பூஜை பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் 2ஆ உடைச்சி நெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்க. ஸ்வீட் எப்பயுமே ஒன்று வைப்பாங்க. அதனால் வந்து இந்த டைம் கள்ளப்பருப்பி வச்சுட்டோம். இதுதான் வாராகி அம்மனோட ஃபோட்டோ. சாமி கும்பிட்டு பிள்ளைங்களெல்லாம் பார்க் கூப்பிட்டு போகிறாங்க. கண்ணு நீ போய் பார்க்கில் போகிற அளவுக்கு தெம்பு இருக்க உடம்புல டெஸ்ட்டே போடு சரியா.
ரோமா போயிட்டு வரட்டும். சரசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சரசுக்காமா. ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டேனே. என்ன ஏமாத்தினேன்? இது நான் காது குத்துக்கு வாங்கல. காது குத்துக்கு வாங்கலையா? வாங்கிருக்கேன். அழகா இருந்துன்னு வாங்கினியா? சரி, என்னென்ன தான் வாங்கியிருக்கேன்? திரும்பி ஷாப்பிங் போலாம். ஷாப்பிங் போகலாம். எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பார்த்தீங்களா? என் பிள்ளையோட காது குத்து வச்சு இவ ஜாலியாக வந்து ஷாப் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா காது குத்துக்கு தான் நான் போனோம். ஆனா பார்ட்டி வேர் செட்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாதிரி திரும்பி கிடைக்காதுன்னு உடனே நான் அதே வாங்கிட்டேன். இந்த பார்ட்டி வேர்லாம் நான் காது குத்து போட்டுக்க முடியாது. ஓகே, நான் என்ன வாங்கிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர்ல பேர்ல் வச்ச பிளவுஸ் வித் ரெடிமேட் சாரீ. இது எப்படி லுக் இருக்கும்னு நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். நான் வேர் பண்ணுது, அது பாருங்க. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லு. இது வந்து 2.5 2500. ஆனால் பார்க்க ரொம்ப கார்ஜியஸாக ஒரு நைட் பார்ட்டிக்கெலாம் போனாலும் அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. எனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் கிடைச்சோடனே வாயெல்லாம் பல்லாயிடுச்சு. என்ன பிரச்சனைனா இதுங்க இப்பெல்லாம் ட்ரெஸ் போட்டுறாங்க. நம்மளுக்கு எதை போட்டாலுமே ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு ஈடுபாடு இருக்காது. நீங்க தான் போடுறதில்ல, ஜென்ஸுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் தான் போடுறதில்ல, பட் எனிவேஸ் நீங்கள் நல்லா போட்டால் சரி. ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருந்தது. இது வந்து ஒரு 4000 5000 சொன்னா கூட எல்லாம் நம்புவாங்க. அவ்வளவு வர்த்து வருமாவா இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பிரசித்தியாக்கு நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் ஆல்ரெடி போட்டதே நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணிடுறேன். பிரசித்தியோட ட்ரெஸ் இது வந்து பிரசித்தியா காது குத்துக்குவாங்க தான். நான் மட்டும்தான் திரும்பி ஷாப்பிங் பண்ணணும். அந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் எவ்வளவு? நான் காது குத்துக்கு வாங்கிக்கல. பாத்துக்கோங்க எவ்வளோ நான் கைண்ட் ஹார்ட்டட். என் பிள்ளைங்களுக்கு மட்டும் காது குத்து. சூப்பர்மா, உன்னோட ஹார்ட்டை பார்த்து எல்லாமே நினச்சிக்குவாங்க இப்படி ஒரு தாயா அப்படின்னு. சரி, பிரசித்தியா ட்ரெஸ் என்ன ப்ரைஸ்? அந்த ட்ரெஸ் என்ன ப்ரைஸ்? பிரசித்தியா அது வந்து ஒரு 800 சம்திங். இது வந்து 1000 rupees தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் மாதிரி இருந்தது. ரெடிமேட் சாரி மாதிரி இல்லை, ரொம்ப மாடர்ன் கம் ட்ரெடிஷ்னல் கலந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் இங்க காணோம். அதையும் தொலைச்சு விட்டீங்களா? வாங்கினீங்களா இல்லையா? ஆல்டர் பண்ணி வாங்கினேனே. விட்டுட்டு வந்துட்டீங்களா? போய் தேடி எடுத்துட்டு வரேன். தேடி எடுத்துட்டு வா. எங்கள் அம்மா சேஃப்டியாக இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஏன்னா போகிறப்ப எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் என்னமோ தெரியுமா, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, பட் மடிக்க தெரியுமான்னு பாருங்கள். மடிக்க தெரியலன்னா பெட்டில் வச்சுட்டு போயிருங்க, போட்டு சுருட்டி வச்சிடாதீங்க சரசட்டன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா, ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். போடுறது ஈஸி, வாங்குறது ஈஸி. அதை திருப்பி வைக்கிறது தான் எங்கள் அம்மாவோட வேலை. கொடுங்க. நீங்க இதை எடுத்து பாருங்க. அப்படியே வெயிட் எப்படி இருக்கு? வெயிட்டா இருக்குல்ல ட்ரெஸ். அந்த கவர் இது எவ்வளோ ட்ரெஸ் கண்டுபிடிங்க. 2000 ரூபாயா? 2500 ரூபா. 2500 ரூபாய்க்கு உண்மையாக வந்து அந்த ட்ரெஸ் பார்க்குறப்ப எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்ல, நம்ம இந்த சில ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து நான் முன்னாடி பெருசாக ஃபோக்கஸில் யோசிக்க மாட்டேன். ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போகிறப்ப நம்மளை 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறப்ப சுற்றி இருக்கவங்க நம்ம யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நல்லா ஒரு ஜிகின்னு ட்ரெஸ் போட்டோம்னா, ஓ இவங்க யாரும் முக்கியமான ஆள் போல், அதனால தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். இடம் பொருள் ஏவலப்பணும். இடம் பொருள் இல்லப்பா, ஏதோ ஒன்று வளர்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக இப்படி ட்ரெஸ் போகிறோம், நம்மளோட 4 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. அது ஜிகின்னு போகிறப்ப 4 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. இது நடந்துச்சு. சதீஷ் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. சதீஷ் பிரதர் ஃபங்க்ஷன் வந்து அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கெஸ்ட்டாக போயிருந்தோம். நாங்கள் பக்கத்து அவங்க சீட் பக்கத்தில் உட்காந்து ஷேர் பண்ணி உட்காந்துருந்தோம். நானும் ஜிகின்னு ஒரு ஷர்ட் போட்டு போயிருந்தோம். சரசு பிரசித்தியா எல்லாமே அப்படி போட்டு போயிருந்தோமா. சதீஷ் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டார் ஒரு 1 hourல. அதுக்கப்புறமே நம்மளை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ, என்னெல்லாம் ஹீரோயின் நினைச்சாங்க தெரியுமா, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சு. யாருன்னே தெரியாதவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் முக்கியமான பர்சன்ஸ் போலன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் யூடியூபரா, ரைட். அவங்கள 2-3 சந்தர்ப்பத்தில் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பிகாஸ் ட்ரெஸ் பிளேஸ் மேஜர் ரோல்ன்றதுனால இது ஒரு சூப்பர் ட்ரெஸ், பட்ஜெட்லேயே நைஸ். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்ட போகிறது இது மம்மியோட சாரீ. இது எப்போ கட்ட போகிறாங்கன்னா எனக்கு தெரியல. முன்னாடி கட்டுவாங்களா, பின்னாடி கட்டுவாங்களா, வேற எப்போ கட்டுவாங்க, என்ன மாதிரி அவங்க காது குத்து ஷாப்பிங் சொல்லிட்டு வேறு எதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. பட் அவங்க சாரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ரோமாவுக்கு வாங்கின பாவாடை சட்டை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ இது வந்து இதுவும் வந்து ரோமாக்கு வந்து காது குத்துக்கு முன்னாடியே போடலான்னு அட்டை பூ தைப்பாங்கல்ல, அதுக்கு போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதான், அதனால இது சிம்பிளாக வந்து ஓகே எடுத்தாச்சு. அவள் காது குத்தப்ப என்னதான் ஸ்பெஷலாக தைச்சிடலாம்.
ரோமோட காது குத்து எப்போ வரப்போகுதுன்னு நாங்களாம் எக்ஸைட்டடாக இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். கடைசியாக வந்து பிரசித்தியா காது குத்து தான் சாமி கும்பிட்டது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 6 வருஷம் கழிச்சு திரும்பி சாமி கும்பிடுறோம். அதுக்கான பிராப்தம் எங்களுக்கு இப்போ தான் அமைஞ்சிருக்கு. நல்லபடியாக ரோமா காது குத்து முடியணும். ஸோ அது ஒட்டி வரக்கூடிய வீடியோஸ்க்கெலாம் ஸ்டே டியூன். வந்துக்கிட்டே இருக்கு எல்லா வீடியோஸும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரம் சாரா விஜய் அண்ட் ஃபேமிலி. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.